Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th மேக்ஸில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.2ல் இருக்கிற செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் அதே தான் z ஈக்குவல் டு 2 + 3iன்னு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்களை கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆரகன் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரகன் டயக்ராமுக்கான 3 பாயிண்ட்டுக்கான ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இசட்டோட வேல்யூ என்னென்னா 2 + 3i. ஸோ நெக்ஸ்ட் என்னது மைனஸ் ஐ இசட். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஐ 2 + 3i. ஸோ வந்து மைனஸ் ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கூட நெக்ஸ்ட்டு 3i கூட பண்ணும்போது மைனஸ் 2i ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 3i² வரும். ஸோ மைனஸ் 2i, ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ -1ன்னும் போது இங்கே +3 ஆகிடும். ஓகேவா? அப்போது -2i + 3ன்றது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு நம்ம பாயிண்ட் பார்த்தோம்னா 2,3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஒனுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் தான் எக்ஸ் ஆக்சிஸில் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ ரியல் நம்பர்னும் போது 3,-2 தான் இதோட பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா z - iz. ஸோ இசட்டோட வேல்யூ தெரியும் 2 + 3iன்னு. ஸோ -zi வேல்யூ தான் நான் இப்போ கண்டுபிடிச்சோம், -2i + 3ன்னு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ரியல் நம்பர் வர்ற மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ +3 - 2i. ஓகேவா? அதாவது இசட்டுக்கு இந்த பார்ட்டு -z, இந்த -z மொத்த பார்ட்டுக்குமே போன இந்த இதுக்கு முன்னாடி எடுத்த பாயிண்டில் உள்ள -2i + 3ஐ வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரியல் கூடயும் இமேஜினரி கூடயும் ஆட் பண்ணணும். ஸோ ரியல் கூடனும் போது 2 + 3 வந்து 5. ஸோ 3iயில் 2i போச்சுன்னா i, வெறும் i. ஓகேவா? ஸோ இதான் வந்து தேர்டு பாயிண்ட். ஸோ தேர்டுன்னும் போது ரியலை ஃபஸ்ட்டு எழுதணும், 5,1. ஓகேவா? இதோட பாயிண்ட்டு. ஸோ 3 பாயிண்ட்டுமே எடுத்துட்டோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் இப்போ வந்து கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆரகன் கிராஃபும் போட்டாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை இதில் மார்க் பண்ணணும். ஸோ ஆரகன் கிராஃப்னால் என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம ஜாமெண்ட்ரியில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கார்ட்டீசியன் இந்த ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது அந்த ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பரை வச்சு கிராஃப் பில்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2,3. ஸோ 2,3ன்றது 2ன்றது இங்கே ரியல், 3ன்றது இமேஜினரி. ஸோ 2ன்றது ரியல்னும் போது இந்த இடம், நெக்ஸ்ட்டு 3 வந்து மேலே. ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் ஜாயின் பண்ணுறது இங்கே. அப்போ 2,3 ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3,-2. ஸோ 3,-2ன்னும் போது 3 இங்கே, -2னா கீழே வரும். அப்போ இந்த இடம் தான் வந்து 3,-2. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 5,1. ஸோ 5,1ன்னும் போது 5,1. ஸோ 1ன்னா இந்த இடம். ஸோ 5,1. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் அ பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வெக்டார்ஸாக மார்க் பண்ணும்போது இந்த 0, அதாவது ஆரிஜினில் இருந்து ஒரு ஆரோ மார்க் வரையணும். ஸோ ஓகேவா? ஸோ ஆரிஜின்லேருந்து ஆரோ மார்க் வரைஞ்சோம்னா இதை வந்து வெக்டார், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் அ வெக்டாராக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஆரகன் டயக்ராம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து இந்த ஹிண்ட்டை கொடுத்துருக்கதை வச்சு நம்ம பாயிண்ட்டை ரெடி பண்ணிட்டு பாயிண்ட்டை வந்து கிராஃபில் மார்க் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.